This is the second tip for beginner teachers. உங்களோட வாய்ஸ் ட்ரைனிங்காக whenever you open your rib and close it, or whenever you give a movement to your rib cage, you feel less stressed. இப்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா டீப் பிரெத் எடுப்போம்ல, அது எதுக்காகனா இல்லை நமக்கே தெரியாமல் நமக்கு யாரோ ஒருத்தவங்க நமக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயத்த சொல்லும் போது ஹன்னு பெருமூச்சு விடுவோம்ல, அது எதுக்காகனா நம்மளால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்க ஹார்மோன்ஸ் அண்ட் நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ் நமக்கு அதிகமான ஆக்சிஜனை எடுத்து நம்மளை ரிலீஸ் பண்ணுது. ஓகேவா? த சேம் வே வென் யூ டேக் அ ஃபுல் பிரெத், அப்போ என்ன ஆகும், உங்கள் ரிப்கேஜ் வந்து ஒரு மூமெண்ட்டுக்கு உள்ளாகும். அந்த ரிப்கேஜ் மூமெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பாடி இம்மீடியட்டாக டீஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ வெனவர் நீங்கள் அடிக்கடி உங்கள் பாடியை அந்த மாதிரி டீஸ்ட்ரெஸ் பண்ணும்போது உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் நீங்கள் வந்து உங்கள் ஹிப்பில் வச்சுக்கலாம், இல்லை ரிலாக்ஸ்டாக இப்படி உட்காந்து எழுந்திரிக்கலாம், ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த மாதிரி எப்போல்லாம் நீங்கள் உங்கள் ரிப்கேஜ்க்கு ஒரு மூமெண்ட் கொடுக்குறீங்க அண்ட் டீப் பிரெத்ஸ் எடுக்கிறீங்களோ அப்போது நீங்கள் லெஸ் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அந்த லெஸ் ஸ்ட்ரெஸ்டு மோடில் நீங்கள் பேசும்போது உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி, நீங்கள் சொல்ல வர விஷயத்தோட ஸ்பீச் கிளாரிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப கிளாரிட்டியோடு தெரிவிங்க.